வாழ்க வளமுடன். தலைக்கு தேய்க்கிற மூலிகை எண்ணெயை பற்றி பார்க்க போகிறோம். இத்தனை விஷயங்கள் அவசியம் கிடையாது. முக்கியமானது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மற்றும் மருதாணி. இதை வச்சே நம்ம கூட எண்ணெய் காசிக்கலாம். நான் இங்கே பக்கத்தில் கிராமமாக இருக்கிறதுனால நான் மூலிகைகள்லாம் சேகரிச்சிருக்கிறேன். பல மூலிகைகள் பேர் தெரியல, இனம் கண்டறிய முடியல. அதனால் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் இங்கே சேகரிச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, மருதாணி, குப்பைமேனி, கீழாநெல்லி, அருகம்புல், வேப்பிலை, துளசி, ஓமவல்லி, எலுமிச்சை, முருங்கை, வெற்றிலை, செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ இலை, அடுத்தது வல்லாரை, இங்கே சங்கு புஷ்பம், வீட்டில் இருக்கிறதுனால நித்திய கல்யாணி, ஆலோவேரா, கற்றாழை, கிராம்பு, வெந்தயம், மிளகு, சின்ன வெங்காயம், வெட்டிவேர், நெல்லிக்காய், பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை, குளிர்ச்சி கூட சூடையும் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி நாம் மூலிகை எண்ணெய் தயார் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் அரைச்சி தயாராக இருக்குது. ஒரு கை அளவுக்கு எடுத்து ஒரு 1/2 லிட்டரில் இருந்து 1 லிட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் காசி வச்சுக்க வேண்டியதான். மீதி இருக்கிறத வடையாட்டம் தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ எண்ணெயில் அந்த வடையை போட்டு ஊற வச்சு பயன்படுத்திக்கலாம். இரும்பு சட்டியில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் அரைச்சி வச்ச விழுதெல்லாம் போட்டு காய வச்சிட்ருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே எசன்ஸ் இறங்கும். அது அப்படியே ஒரு ஓவர் நைட் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் போட்டு இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.